ஒரு ஒரு செய்திக்கு ஒரு நம்ம விளக்கம் கொடுத்ததுக்கு நிறைய அது விஞ்ஞானத்துக்கு மாற்றமாக இருக்குது எதிர்கேள்வியாக ஒருத்தர் கேட்டிருக்கிறார். அந்த 3 விஷயத்தை கேட்டிருக்கிறாரு. ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கிடுவோம். இது கொஞ்சம் டீப்பாக கவனிய. கடந்த 22/6/2025 6ஆம் மாதம் 6 மாதத்துக்கு முந்தின 5 மாதத்துக்கு முந்தின ஒரு கேள்வி. நரகம் வருடத்திற்கு 2 முறை மூச்சு விடும். கோடை காலத்தின் கடும் வெப்பத்துக்கும் குளிர்கால கடும் குளிருக்கும் அதுவே காரணம் என்ற பொருளில் வரும் ஹதீஸுகள் சரியானதா? நரகத்தில் ஏது குளிர்? இது குர்ஆனுடன் முரண்படவில்லையா என்று ஒருவர் கேட்டிருந்தார். அதற்கு தாங்கள் பின்வரும் கருத்துக்கள் அடிப்படையில் பதிலளித்திருந்தீர்கள். ஒருத்தர் இப்படி கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார்? நரகம் 2 தடவை மூச்சு விடுதான். ஒரு தடவை மூச்சு விடுறதுனால தான் கடும் வெப்பம் இருக்கிறது. இன்னொரு தடவை மூச்சு விடுறதுனால தான் கடும் குளிர் இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தை நம்ம உணர்கிறோம்ல, குளிரையும் கடும் வெப்பத்தையும் உணர்கிறோமே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுது நரகம். அதனுடைய தாக்கம் இங்கே வரைக்கும் அடைந்து பயங்கர குளிராக இருக்கிறது. அதே மாதிரி வெயில் காலத்தில் ஒரு மூச்சு விடுகிறது, வெப்ப மூச்சு. அந்த வெப்பம் வந்ததுனால தான் அதனுடைய தாக்கம் நம்ம பூமியிலலாம் இருக்குங்கிற அடிப்படையில் அந்த ஹதீஸ் இருக்கிறது. இது சரியான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன்னு கேட்டால் பதில் சொல்லியிருந்தேன். குர்ஆனில் 78:24 அங்கு குளிரை உணரமாட்டார்கள் என்ற வசனத்திற்கு இது மாற்றம். நரகத்தில் குளிரை உணரமாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்றம்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டுமன்றி வெளிப்படையான பல உண்மைகளுக்கு மாற்றமாக உள்ளது. அதாவது பருவகாலங்கள் உலகத்துக்கு ஒரே மாதிரி அமைவதில்லை. வட தென் அரைக்கோளங்களில் வித்தியாசம் உண்டு. பருவகால மாற்றத்திற்கு பூமியின் அச்சு, சூரியனுடன் அது அமைந்துள்ள இடம் போன்றவையே காரணம். மனித அறிவும் ஆற்றலும் எட்டாத தூரத்தில் இருக்கும் நரகத்திலிருந்து பூமிக்கு பாதிப்பு ஏற்படாது. நெருப்பிலிருந்து குளிர்காற்று உருவாகாது. இறைவன் சொன்னால் அது அகில உலகத்துக்கும் பொருந்தும். ஆனால் இதை பார்க்கையில் அரபு பிரதேசத்தை மட்டும் பார்த்த ஒருவர் சொன்னதைப் போல உள்ளது போன்ற காரணங்களை கூறி இந்த ஹதீஸில் கருத்து பிழை உள்ளதால் இது பலவீனமான செய்தி என்று விளக்கமளித்திருந்தீர்கள். நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்னு கேட்டால், அந்த வெயில் காலத்தில் நரகம் மூச்சு விடுதில்ல, அதனால தான் அந்த வெயில் கடுமையான வெயில், சித்திரை மாத வெயில் வைங்களேன். சித்திரை மாதத்தினுடைய வெயில் ஏன் வருதுன்னு கேட்டால், நரகத்தினுடைய வெப்ப காற்று மூச்சு விடுறது. அந்த மூச்சுடைய தாக்கம் அங்கேருந்து சென்று இங்கே அடையும் போது கடுமையான ஒரு வெப்பமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துப்பட அது இருந்தது. அப்போ அதில் நம்ம என்ன கேட்டோம்னு கேட்டால், இது இந்த கருத்து சரியில்லை. ஏன்னு கேட்டால், வெப்ப காலம் உலகத்துக்கெலாம் ஒரே மாதிரி வருவதில்லை. நமக்கு வெப்ப காலமாக இருக்கிறது, வேறு ஒரு பகுதிக்கு வெப்பம் இல்லாத காலமாக இருக்கும். அப்போ எல்லா பகுதிக்கும் அந்த வெப்பம் மூச்சு விடுறதுனால வருதுன்னு சொன்னால், நாட்டுக்கு எப்போ வெப்பம் இருக்குது அப்போ உலகத்துக்கெல்லாம் வெப்பமாக இருக்கணும். அதை மூச்சு காற்று விட்டுருச்சுல. ஆனால் எப்படி இருக்குது, நம்முடைய வெப்ப காலத்துக்கும் வேறு பகுதி வெப்ப காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அதனால் அது நரகத்துடைய மூச்சு விடுறதுனால தான், வெப்ப காற்றுனால தான் அந்த வெயில் ஏற்படுதுன்னு சொல்வதாக இருந்தால், அது அரபு நாட்டில் மட்டும் வாழ்ந்த ஒருத்தர் பேசுன மாதிரி இருக்கே தவிர அல்லாஹ் பேசுன மாதிரி இல்லை. அல்லாஹ் பேசுன மாதிரி இருந்தால் அவன் மொத்த பூமி ஒரு பூமி தானே, அந்த ஒரு பூமிக்கு அந்த மூச்சு அனுப்புதுன்னு சொன்னால் எல்லா பகுதிக்கும் அந்த பரவுமா இல்லையா? பரவும் போது எல்லா பகுதியும் அந்த ஒரு மாதம் வெப்பமாக இருக்கணும். உதாரணமாக ஜனவரி மாதம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுக்கிறோமே. ஜனவரி மாதம் வெப்பமாக இருந்தால் அந்த ஜனவரி மாதம் உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலையும் வெப்பமாக இருந்தால் தான் அந்த மூச்சு விட்டுருச்சு, அந்த மூச்சு சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு அர்த்தத்தை எடுக்க முடியும். அப்படி இல்லையே, இப்போ ஒரு குளிர்கால வெப்பகாலம் மாறி மாறில வருகிறது. அதனால் இது அது போக சில பகுதிகளில் எப்போவுமே குளிராகவே இருக்குமே, எப்போவுமே வெப்ப காற்று வராத துருவ பிரதேசங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம்ல. இதை சுட்டி காட்டி இதில் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் மேற்கோள் காட்டிய வசனம் நரகத்தில் தாகம் தீர்க்க குளிர்பானம் வழங்கப்படாது, கொதிக்கும் நீர் வழங்கப்படும் என்று தான் உள்ளது. இதை வைத்துக்கொண்டு அங்கு குளிரே இருக்காது என்று எப்படி முடிவு செய்யலாம்? சென்னையில் உள்ள உணவகத்தில் குளிர்பானம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு சென்னையும் காஷ்மீரை போன்று குளிராக இருக்கும் என்று புரிந்து கொள்வது சரியான புரிதலா? அப்போ நரகத்தில் எதுப்பா குளிர் மூச்சுன்னு கேட்டோம்ல, அதுக்கு ஒரு விளக்கம் பதில் சொல்கிறார். குளிருக்கு மூச்சுன்னு சொன்னால் அதில் சூடான பானம் தான் வழங்கப்படும் இருக்கே தவிர அதில் குளிர் இல்லைன்னு எங்கே சொல்லப்பட்டிருக்குது. குளிரும் இருக்கும், நரகத்தில் குளிர் மூச்சு விடக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, காஷ்மீர் உதாரணத்தை காட்டுறார். ஒரு அடிப்படை விளைவிக்கிறன்னு, நரகண்டா என்ன? நரகம்னா நார், நெருப்புன்னு அர்த்தம். நரகத்துக்கு அரபியில் என்ன பேர் சொல்லப்படுது, குர்ஆனில் ஹதீஸில் என்ன பேர் வருது? பொத்தக்குன்னார், நாருக்கு பயந்து கொள்ளுங்கள். நார்னா என்னது?
நீ கொளுத்தி விட்டோன்னே எரியுதில் அந்த நெருப்புக்கு பேர் தான் நார். அப்போ இப்ராஹிம் நபி நெருப்பில் போட்டு கூப்பிட்டாங்களே, யா நார் நெருப்பேண்டு எல்லாம் கூப்பிட்டானே, அதுக்கு பேர் தான் நார். அப்போ நார் என்றாலேயே நெருப்பு, நெருப்புண்டாலே வெப்பம்தான். அப்போ நாருங்கிற அந்த நரகங்கிற அந்த பேரே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அது குடிக்கிற பானம் மட்டும்தான் வெப்பங்கிற மாதிரி விளங்கிட்டு பேசுகிறார். நரகமே வெப்பம் தானே, அதுக்கு நெருப்புண்டே தான் அதுக்கு பேர். நரகம் நான் சொல்லாமல் நெருப்புன்னு சொன்னால் என்ன செஞ்சுருப்பீங்க? அது மொழிபெயர்க்கும் பொழுது நெருப்பிலே கிடப்பார்கள், நெருப்பு குளிர் மூச்சு விடுதுன்னு சொன்னால் அப்போ எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த உதாரணம் காட்டுவீங்களா? அப்போ நரகம்ங்கிறது நரகம்னாலேயே வெப்பந்தான், நெருப்பு தான். அதில் குளிருக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பமாக இருக்கும் பொழுது அதிலேருந்து எப்படிப்பா குளிர் மூச்சு வரும்னு நான் கேட்டேன்னு சொன்னால், அது குடிக்கிற பானம்தான் சூடாக இருக்குமே தவிர அதுலேருந்து குளிர் வராதுன்னு இப்படி சொல்ல முடியும். அந்த உதாரணம் இதுக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டால் மொத்தமே நரகம்டாக நெருப்பு தான். குளிர்பானம் கிடைக்குங்கிற மாதிரி இல்லை. கிடைக்கும்னா அது குளிர்பானமும் கிடைக்கும், சூடான பானமும் கிடைக்குங்கிற மாதிரி உள்ளதுக்கு அந்த உதாரணம். நரகம்ங்கிறதுல குளிரே கிடைக்கவே செய்யாது, குளிர்பானமே கிடைக்காது. நரகத்தில் எல்லாமே சூடாக தான் இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், மாற்றிக்கிட்டே இருப்பான். எல்லாம் தோல் எரிய என்ன செய்வான், மாற்றி கொண்டே இருப்போம்ன்ற எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அப்படி இருக்கிறதுனால அங்கேருந்து குளிர் வரும் என்று நீங்கள் சொல்வதை நரகம் நெருப்பு என்று சொல்வதற்கு மாற்றமாக தான் இருக்குது. இந்த உதாரணம் பொருந்தாது. ஒன்று. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த செய்தியில் குளிரும் வெயிலும் நரகத்தின் மூச்சு காற்றால் தான் ஏற்படுது என்று புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இல்லை. கோடை காலத்தில் ஒரு மூச்சும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சும் விடுகிறது என்பதே அந்த பருவங்கள் முன்னரே உள்ளன என்பதைத்தானே குறிக்கும். மேலும் கோடை காலத்தில் வரும் கடும் வெப்பத்துக்கும் குளிர்காலத்தில் வரும் கடும் குளிருக்கும் அதன் மூச்சு காற்று காரணம் என்ற வாசகம் இப்பருவ காலங்களில் அது கூடுதல் தாக்கம் செலுத்துகிறதே ஒழிய முழுக்க முழுக்க பருவ காலத்துக்கு காரணம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறது இல்லையா? அதாவது குளிர் ஏற்படுவதே அந்த நரக மூச்சு விடுறதுனால தான், வெயில் ஏற்படுவதே நரக மூச்சு விடுறதுனால தான் அப்படி சொல்லப்படலையாம். அது ஏற்கனவே குளிர் வெயிலெலாம் இருந்துக்கிட்டு இருக்குது, அந்த நரக மூச்சு விடுவதன் மூலமாக அது அதிகரிக்கிறது, அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அப்படியே எடுத்துக்கிட்டாலும் என் கேள்வி எப்படி நிற்குமே? அப்படி ஏற்படலையே. எப்படி ஏற்படலை? எல்லா பக்கத்துக்கும் ஏற்படணும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த வெப்பம்ங்கிறது நரகம் மூச்சு விடுறதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஆனால் 2 தடவை மூச்சு விடும்போது அது ஜாஸ்தியாகிறது, கூடுதலாக அதை உணர்கிறோம் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கிறணுமா? நீங்கள் சொல்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், எடுத்தாலும் பொருந்துதா? நீங்கள் சொல்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். குளிர்கவே வெப்ப காலத்தில் சூரியன் அந்த நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சையின் காரணமாகத்தான் கடும் வெப்பம் உணரப்படுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படியே நான் வச்சுக்கிறேன். கடும் வெப்பம் எங்கே உணரப்படணும்? பூமி முழுசு உணரப்படணும்ல? இல்லையே. துருவ பிரதேசத்தில் வெயிலே இல்லையே, வெப்பமே இல்லையே, அப்பவும் குளிராகவே இருக்கிறத. அப்போ சில பகுதிகளில் நம்ம குளிராக இருக்கும்போது அவனுக்கு வேனல் காலமாக இருக்க, நமக்கு வெயிலாக இருக்கும்போது அவனுக்கு குளிர்காலமாக இருக்குது இன்னொருத்தனுக்கு. அப்போ அது மூச்சு விடுறதுனால நீங்கள் சொன்ன விளைவு ஏற்படல. மூச்சு விடுற காரணத்தினால வெப்பம் ஏற்படுவதே அந்த மூச்சினால் கிடையாது, அந்த வெப்பம் அதிகரிப்பது மூச்சு விடுறதுனாலன்னு விளக்கம் சொல்கிறார். இவராக சொல்கிறார் குளிர் அதிகரிப்பது அதனாலங்கிறார். அதை நான் அப்படி வாதத்துக்கு ஒத்துக்கிறேன். அதிகரிப்பதுன்னு வச்சுக்கிறோம், அதிகரிக்கலையே, அதான் கேள்வி. குளிர் அதிகரிக்கலையே, குளிர்காலத்தில் அது மூச்சு விடுகிறது, ஒரு பகுதிக்கு தான் குளிராக இருக்குது, மீதி பகுதியெலாம் குளிராக இல்லாமல் இருக்குதே. அதனுடைய தாக்கத்தை எல்லோரும் ஒரே மாதிரில உணரணும். அதே மாதிரி வட துருவம் தென் துருவ பிரதேசங்களில் 6 மாதம் பகலாக இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும்லாம் படிச்சிருக்கிறீங்களே. அந்த மாதிரி இடங்களில் எப்போவுமே இரவாக இருக்கிற காலம் எல்லாமே குளிராக தானே இருக்கும், வெப்பமே இருக்காத. மூச்சு விட்டு வெப்பத்தை உண்டாக்க முடியலையே. அப்படிங்கும் பொழுது அப்போ நரகம் மூச்சு விடுறதுனால அது ஏற்படலை. அந்த சூரியனுடைய அமைப்பு 20-22 டிகிரி சாய்மானமாக இருக்கிறது, பூமி அது சாய்வை சுற்றுறது, இது போன்ற காரணங்களால் தான் ஒரு பகுதியில் பருவகாலங்கள் மாறி வருதுங்கிறது தான் இது அர்த்தமாக இருக்குது. அந்த உண்மை கரெக்டாக இருக்குது, அந்த உண்மைக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் என்னத்தை அர்த்தம் கொடுத்துட்டு வந்தாலும் நரகம் மூச்சு விடுற காரணத்தினால பூமியில் வெப்பம் அதிகரிக்கிறது என்று நீங்கள் வைத்து கொண்டாலும் அது மூச்சு விடும்போது எனக்கு எப்படி வெப்பம் வருதோ அதே நேரத்தில் எல்லா பக்கத்துக்கும் வரணும். வரலையே, எனக்கு வெப்பம், எனக்கு கடும் கோடைன்னு நான் சொல்லக்கூடிய கோடைன்னு சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் கோடை இல்லாமல் இருக்குதே, அந்த வெப்ப மூச்சு எல்லா பக்கத்துக்கும் போகலையே, சில மாதங்கள் கழித்தில் அங்கிட்டு வெப்பமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த வெப்பத்தை உண்டாக்குதுன்னு அர்த்தத்தை கொடுத்தாலும் சரி தான், அல்லது வெப்பத்தை அந்த அதிகரிக்கிறதுக்கு அது காரணம்னு சொன்னாலும் சரி தான், அதுவும் தான் தப்பாக இருக்குது.
இது ரசூலுடைய வஹியுடைய பேச்சாக இல்லை, அல்லாஹ்வுடைய பேச்சாக இல்லை. அதனால் உங்களுடைய இது எதுவும் சரியில்லை. அது மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறாரு. மனித அறிவும் ஆற்றலும் எட்டாத பூமியை விட்டு மிக தொலைவில் உள்ள நரகத்தின் மூச்சுக்காற்று பூமியை எப்படி தாக்கும் என்ற கேள்வியை இஸ்லாமை வரையறைக்கு எப்படி, அதாவது மிக தொலைவில் உள்ள நரகத்தின் மூச்சுக்காற்று அல்லா நாடுனா அது ஒரு விஷயம். இங்கே சேர்ந்தால் அது மாதிரி ரிசல்ட் இல்லையேங்கிறது தான் பாயிண்ட் என்னது அவர் கேட்குறார். மனித அறிவும் ஆற்றலும் எட்டாத பூமியை விட்டு மிக தொலைவில் உள்ள நரகத்தின் மூச்சுக்காற்று பூமியை எப்படி தாக்கும் என்ற கேள்வியை இஸ்லாமிய வரையறைக்குள் இருந்து எப்படி எழுப்ப முடியும்? அல்லது அதைவிட தொலைவில் இருந்து அல்லாவின் அருள் பரக்கத்து உடனுக்குடன் நம்மை அடைகிறதே, அங்கிருந்து அகில உலகுக்கும் அனுதினமும் இயங்க வைக்கும் கட்டளை உடனுக்குடன் அடைகிறது. இவற்றை செய்யும் இறைவனுக்கு இதை நடத்த என்ன சிரமம் உள்ளது அப்படின்னு கேட்குறார். அல்லாஹ் நாடுனா அல்லாஹ்வுடைய ரஹமத்து நம்மளை அடையுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை நரகத்தை விட அதிக தொலைவில் உள்ள அரசில் இருந்து அவன் ஒரு கட்டளை எடுக்கிறான், அதே செகண்டு நமக்கு அந்த கட்டளை சேருகிறது. நமக்கு அருள் செய்ய நினைக்கிறான், அதே நேரத்தில் சேருகிறது. அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அது மாதிரி நெருப்பு சேரலாமேங்கிறார். சேரலான்னு சொல்லலாம், சேரலாம். ஆனால் அது ஒரு மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கிறது பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து வருதுன்னு சொன்னால் அந்த ரஹமத்தை கண்ணால் உணர முடியுமா? அதை டெஸ்ட் பண்ண முடியுமா? பார்த்து உணர முடியுமா? முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் அருள் செய்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் வருகிறது. அருளை எந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணுவீங்க? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மெட்டீரியலுக்கு சொல்கிறத கம்பேர் பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய அருள் வர்ற காரணத்தினால் ஏன் நெருப்பும் வர முடியாது? நான் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், வெப்பம் வருவது என்பது நம்மால் உணரக்கூடிய ஒரு செய்தி. அது அருள் வருவது என்பது நம்மால் உணரக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மால் உணர முடியாது. அல்லாஹ்ட்டிருந்து பரக்கத்து வருகிறதுன்னு சொல்கிறோம். பரக்கத்து எங்கே வருது? இன்னொரு உட்காந்துருக்க பரக்கத்து வருதுங்கிறோம். பரக்கத்துங்கிறது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் அதை சொல்லலாம். வெயிலுங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயமா? நீங்கள் அனுபவிக்கிற விஷயமா? முஸ்லீமு காஃபிர் எல்லாரும் அது உணர்வான, எல்லாருக்குமே தெரியுமே. பரக்கத்து என்பதை யாருமே உணர மாட்டான். நம்பிக்கை அடிப்படையில் என்ன செய்கிறோம், அல்ல பரக்க செஞ்சுருக்கான்னு அப்படி விளங்கிக்கிறமே தவிர அது அருள்லாம் வரலாம். அல்லாஹ்வுடைய கருள் கட்டளையெல்லாம் வருவதுங்கிறது அது ஒரு மெட்டீரியலை பற்றி பேசலை. உங்கள் வாதம் என்ன மாதிரி இவருடைய வாதம் இருக்குன்னு கேட்டால், கரிஞ்சிரவம் மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல. அதை நம்ம கேள்வி கேட்குறோம். ஏன்ப்பா மரணத்துக்கு மருந்துங்கிறீங்களே, அப்போ இந்த கரிஞ்சரத்தை கொடுத்தா அவன் பிழைச்சிக்கிடுவானா? அல்ல அஜிபா பேரிச்சம்பழத்தை கொடுத்தா விஷத்தை குடித்து சாவாமல் இருப்பானா நம்ம கேட்குறோம். அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த கருத்தை ஆதரிக்கிற ஆளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்டால், ஒரு தேள் கடித்தவனுக்காக வேண்டி அல்ஹம்து ரசூல்லா ஓத சொன்னாங்களே, ஓதுனார அந்த விஷம் இறங்கிருச்சே. அப்போ அதை ஒருத்தனை ஓதி இறங்கலைன்னு சொன்னால் அந்த அதிசய பொய்ன்னு சொல்லுவீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அதே மாதிரி தான் இவருடைய கேள்வியும் இருக்குது. சூரத்துல் ஃபாத்தியா என்பது நம்ம மெட்டீரியல், அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயமா இல்லை. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய உச்சரிப்பு, என்னுடைய அந்த வார்த்தையை எந்த மாதிரி சொல்கிறேன் எல்லாத்தையும் பொறுத்து அந்த ரிசல்ட்டு எல்லாம் தருவான். அது ஓதி பார்த்து ஒருத்தனுக்கு குணமாகலன்னா நான் ஒழுங்காக ஓதி பார்க்கலான்னு எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அப்போ ஆனால் இந்த அஜ்வாங்கிறது அப்படிப்பட்டதா? கடையில் கிடைக்கிறது, பேரிச்சம்பழம் கிடைக்கிறது, விஷமும் கிடைக்கிறது. அப்போ ரெண்டு பொருளும் கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சட்டம் சொல்லுவார்களே, ஆனால் அதை சோதித்து தானே நம்ம நம்பணும். சோதித்து அறியக்கூடிய விஷயங்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டால் சோதித்து அறியணும், அதில் உண்மை இருக்கிறத கண்டறியணும். சோதிக்க முடியாத விஷயங்களுக்கு சொன்னால் நம்பிக்கையில் போயிடணும். இப்போ வெயில், கடுமையான வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. வெயில் அடிக்கன்னு அதிசயில் வந்துருச்சுல, குளிர் அடித்தாலும் நான் வெயில் அடிக்க நம்புவேன்னு சொல்லுவீங்களா? வெயில் அடிக்கிறது குளிர் அடிக்கிறதுங்கெல்லாம் நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் கடுமையான வெயிலில் வெந்து செத்து 40-50 டிகிரியில் வெந்து செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ குளிர் அடிக்குதுன்னு ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்க, அப்போ என்ன செய்வீங்க? அது ஹதீஸில் வந்துருச்சுல, குளிர் அடிக்கலாம்னு அடிக்கலையே, இப்போ எனக்கு வேக்கவில் செய்யுது அப்படிங்கிறது அப்படி தானே பதில் சொல்லுவீங்க. அதனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டாந்து இந்த மெட்டீரியலில் கொண்டாந்து கம்பேர் பண்ணாதீங்க, விளங்குதா? நரகத்துடைய வெப்பமே வருதுன்னு வச்சுக்கிறோம், வெப்பம் அங்கேருந்து சேருமா என்றெல்லாம் கேட்குறது டாபிக் அல்ல. அந்த நெருப்பினால் வரக்கூடிய வெப்பம் மனிதனால் உணரக்கூடிய ஒன்றா, உணர முடியாத ஒன்றா? மூமின் மட்டும் இல்லாமல் காஃபிரும் கூட உணரக்கூடிய ஒன்று தானே வெப்பம்ங்கிறது. வெப்பத்தை எல்லோரும் உணரலாம்ல. அப்போ வெப்பத்தை எல்லாரும் உணரக்கூடிய வகையில் அந்த வெப்பம் இருக்குங்கும்போது அதுக்கு நம்ம சிந்தனைக்கு ஏற்றவாறு இருந்தால் தானே ஏற்றுக்குருவோம். உலகம் முழுசும் வெப்பம் வந்துடும்னு சொல்கிறீங்க, உலகம் முழுசும் வரமாட்டேங்குது, அதான் கேள்வி. நடைமுறையில் இல்லை,
நீங்கள் இதை ஒரு காஃபிரை ஒருத்தன் கேட்குறான், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இப்படி உலகம் பூரா அப்படி குளிரா இல்லையா, இல்லாட்டாலும் நாங்கள் நம்புவோம். அப்போ இஸ்லாத்தை போய் ஏகிட்டு போயிடுவான் அவன். உங்களை மாதிரி இந்த மாதிரி வாதம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து உண்மையாளனும் அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான்ங்கிறது இஸ்லாத்தினுடைய பேசிக்கு. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாவை விட அதிக உண்மை பேசுகிறவன் யார்? அப்போ அல்லாஹ் உண்மை பேசுகிறான்ல, உண்மை பேசுனா என்னது? உண்மைக்கு என்ன அர்த்தம்? உங்கள் கண்ணு முன்னாடி உண்மைன்னு தெரிஞ்சால் தானே அது உண்மையாகும். இப்போ வெப்ப காற்று அங்கேருந்து விடுற காரணத்தினால தான் வெப்பம் வருதுன்னு சொன்னால் உலகம் முழுசும் வரலையேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். துருவ பிரதேசத்துக்கு வெப்பத்தை ஒன்று வரவே காணாம, மூச்சு விட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு வெப்பமே வரலையே, அப்படின்னா இது உங்கள் மார்க்கை வந்து பொய் சொல்லுது அப்படின்னு கேட்டானே. ஆனால் அவனை வந்து நீங்கள் அவனுக்கு என்ன சொல்லுவீங்க? அது பொய், நாங்கள் இப்போ குளிர் வெப்பம் வராட்டான்னு நாங்கள் வெப்பம் வருது நாங்களும் நினச்சிக்கிறோம்பீங்களா? வெப்பமாக தான் இல்லை தான், துருவத்துக்கு இந்த மூச்சு காட்டுன்னு வரல தான். இருந்தாலும் எங்கள் மார்க்கத்தில் சொன்ன காரணத்தினால நாங்கள் குளிராக இருந்தாலும் அதை வெயில் நினச்சிக்கிருவோம், வெயிலாக இருந்தாலும் குளிர் நினச்சிக்கிறோன்னு சொல்ல முடியுமா? நினச்சிக்கிறோன்னு சொல்கிறது எதில் சொல்ல முடியும்? அருள், கட்டளை, பரக்கத்து, ரஹமத்து, அதுக்கு சொல்ல முடியும். எங்கப்பா ரஹமத்து அல்லாவுடைய அருள் வந்துருக்கு எங்களுக்கு புரிய முடியலை. அது புரிய முடியாத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அப்போ உலகத்தில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பரீட்சித்து பார்க்க முடியாது, பரீட்சித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா பரீட்சித்து பார்ப்பதற்கு எந்த ஒரு அளவுகோலும் இல்லை உலகத்தில். பறக்கத்தை அளந்து பார்க்க என்ன இருக்குது அளவுகோல்? வெப்பத்தை அளந்துக்காக வெப்பமானி இருக்குதா? வெப்பமானி வீட்டுக்கு கூட வச்சுருக்கான வெப்பமானி, நமக்கு வாட்சில் பார்க்கலாமே, வெப்பத்தை வச்சுக்கிற ஃபோனில் பார்க்கலாமே, இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர்னு பார்க்க முடியுமே. அப்போ வெயில் குளிரையெல்லாம் அளந்து பார்க்கக்கூடிய வழிமுறை சாதனங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு சாதனம் இல்லாட்டி என்னுடைய தோல் உணரும், அந்த வெப்பத்தினுடைய தன்மையை ஒவ்வொரு மனுஷனுடைய தோல் உணரும். இந்த பொருளை தொட்டு பார்த்தா சுடும், அது உணரும். பரக்கத்தை எப்படி தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பீங்க? இதன் மீது பரக்கத்திற்குன்னு எப்படி சொல்லுவீங்க? பரக்கத்திற்கு அப்படி சொல்ல முடியுமா? அப்போ எதை கொண்டு எதில் ஒப்பிட்டு பேசுகிறீங்க? அல்லாவுடைய ரஹமத்து பரக்கத்து வருவது எல்லாம் அது மெட்டீரியல் கிடையாது. அதை கண்ணால் 5 புலன்கள் மாத்திரம் இல்லாமல் 6வது அறிவை கொண்டு வழங்க முடியாது. அது அல்லாவுடைய வல்லமையை நம்பி அல்லாஹ் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாத புறத்தில் அல்லாவுடைய அருள் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நம்புகிற விஷயம் தான் கடமை. அதில் கொஸ்டின் எழுப்பக்கூடாதுன்னு நாங்களும் சொல்கிறோம். வந்து சேரும்ண்டு. ஆனால் வெப்பம் வந்து சேரும்னு சொன்னீங்கன்னா அப்போ நம்புவோம், சேர்ந்தா தான் நம்புவோம். சேரலையே, வெப்பம் வந்து சேரும்னு அந்த அதே சொல்லுது. அப்போ சேருமா இல்லையான்னு நீங்கள் லாஜிக்கு பேசுகிறீங்க. நாங்கள் கேட்குற நடைமுறையில் சேரலையே, நடைமுறையில் சேராமல் இருந்தால் இப்போ உண்மைக்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்களா? அப்படி தானே சிந்திக்கணும். நீங்கள் வெப்பம் வந்து சேரும்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, சேரலை. நீங்கள் என்ன விளங்கண்ணே? சேராட்டாலும் நான் சேருதுன்னு நம்புவேன். அது சரியான நம்பிக்கையா? இதை ரசூலில் சொல்லி இருக்க மாட்டாங்க. எப்படி சேரலையா? வெப்பம் வந்து சேர காணாம, உலகம் பூரா வெப்பமாக இல்லையே, ஒரே டைமில் வெப்பமாக இல்லையே. அப்போ அந்த 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 ஹதீஸ் சொன்னபடி கண் முன்னாடி நிகழலையே, அதுக்கு மாற்றமாக இருக்கிறத நம்ம உணர்றோமே. இங்கே உள்ளவன் கொதிக்குதுன்னு சொல்கிறான், அங்கே உள்ளவன் குளிர்துன்னு சொல்கிறானே ஒரே நேரத்தில், ஒரே மாதத்தில். அப்போ என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து அந்த அல்லாவுடைய அல்லாஹ் அந்த நரகத்திலேருந்து வரக்கூடிய வெப்ப காற்று வந்து சேருமா சேராதா அது அல்ல கேள்வி. சேர்ந்து இருக்குதா இல்லையா அதான் கேள்வி. சேருமா சேராதாங்கிற கேள்வியை விட்டு எப்படி கேட்கணும்? சேருமா சேரும்னு சொல்கிறீங்களா? ஏற்றுக்குருவோம். எப்போ ஏற்றுக்குருவோம்? சேரணும்ல. அருளை மாதிரி வெயிலை நீங்கள் நம்புவீங்களா? அருளை நம்புகிற மாதிரி வெயிலை நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறேன். வெயில் வந்து பட்டா உணர்ந்தா தானங்க நம்புவீங்க. சரியான குளிர்காலம், அது வெப்ப காற்று மூச்சு விட்டுருச்சு, வெயில் தான் அடிக்குது. இல்லைங்க குளிர், வெயில் தான் அடிக்குது இல்லை அப்படி எப்போ என்னென்னு முடிவு எடுப்பீங்க? உங்கள் தோல் சொல்கிற முடிவை தான் எடுப்பீங்க. உங்கள் தோல் குளிருதுன்னு சொல்லணும், உங்கள் காது குளிருதுன்னு சொல்லணும், அதான் முடிவு. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த வேறுபடுத்தி பார்க்க தெரியாமல் இந்த கேள்வியை கேட்குறீங்க. அந்த ஹதீஸை நியாயப்படுத்தவே இயலாது உங்களால். அது ஒரு விஷயம். அதாவது வெளிப்படை உண்மை, திட்டவட்டமான அறிவியல் விளக்கம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கும் பல விஷயங்கள் உண்மையில் அப்படியானது அல்ல. அநேகமான விடயங்களில் அறிவியல் உலகத்தில் எது பரவலாக நம்பப்படுகிறதோ அதையே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திட்டவட்டமான அறிவு என்று பரப்பி கொண்டிருக்கும். அதையும் நாம் அப்படியே நம்பி விடுகிறோம். இவர் என்ன செய்கிறாருன்னா, இதில் அறிவியல் விஷயம் வந்து மாறும், பொய்யா போயிடும், அதையே நம்பிக்கிட்டு நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்போ அறிவியலை பேசணும், நீனும் நானும் உணரக்கூடிய வெயிலை பற்றி பேசுகிறோம்ப்பா. அறிவியல்காரன் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம எடுக்கவே இல்லை. நீ உணர்ற, நான் உணர்றேன். என்ன உணர்றோம்? நீ வந்து ரஷ்யாவில் இருக்கிற, நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன். எனக்கு வெயிலாக இருக்குது, அவன் குளிராக இருக்குங்கிறான். 2 பேரும் உணர்றோம். இது அறிவியல் கிடையாது, அனுபவித்து பார்க்குறது.
இதை வந்து மாற்றிலாம் பேச இயலாது. நாளைக்கு இந்த முடிவு மாறாது. இந்த மாதத்தில் வெயில் இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குங்கிற இந்த விஷயம் மாறுமா? இப்போ நான் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதிசயம் மறுக்கிறியன்ற மாதிரி அவர் அப்படி டைவெர்ட் பண்ணிட்டு போகிறார், தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறார். அறிவியலுக்கு டாப்பிக்கே கிடையாது இதில். அறிவியல்னே நம்ம நம்பலாம். எதை நம்பலாம்? எது மாற்ற முடியாமல் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது அதை நம்புவோம். அறிவியலில் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் நம்ம நம்பவும் மாட்டோம், எல்லாத்தையும் நிராகரிக்கவும் மாட்டோம். இப்படி பொத்தாம் பொதுவாகவும் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, மௌட்டிகத்தில் விழுந்துடவும் கூடாது. அறிவியலில் உள்ளது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அறிவியலும் இருக்கிறது. விஷத்தை குடித்தா செத்துருவாங்கிறத அறிவியலில் சொல்கிறான், சைனட்டு குடித்தா செத்துருவான்ட்டு. அது அறிவியலில் அப்படி தாங்க சொல்லுவாங்க. சாவாமே இருக்கலாமுங்கன்னு குடிப்பியல. நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள்னு ஒன்று இருக்கிறது. அப்போ நிரூபிக்கப்பட்ட விஷயங்களுக்கு அது இந்த டாபிக் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த இதில் நோய்க்கு உள்ளாகி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அறிவியலில் வச்சுக்கிட்டு மறுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறீங்க. அறிவியலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம சொன்ன விஷயத்துக்கு என்ன பேட்டர்ன்னு கேட்டால் நடைமுறை உண்மை. நடைமுறை உண்மைன்னு நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எதுக்கு அறிவியல்? நடைமுறை எனக்கு சுடுத, எனக்கு வெயில் சுடுது, அவனுக்கு சுடலை, இதான் மேட்ரு. இந்த நடைமுறை உண்மைக்கு மாற்றமாக அந்த ஹதீஸ் பேசுகிறதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நடைமுறை உண்மையும் கூட பொய்யுங்கிறீங்களா? அப்போ அதாவது ஒரு 50 டிகிரி வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறான், அது அப்படி தான் மிஷினில் காட்டுமுங்க, அதெல்லாம் வெயில்லாம் இல்லைங்க, குளிரை தாங்க செய்யுது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போர் எடுத்து போத்திக்கிறீங்களா? அப்போ நீங்கள் உங்களுடைய உடம்பு உணர்வது தானங்க பெரிய ஒரு அறிவு, ஒரு உண்மைக்கு அதுதானே பெரிய ஒரு ஆதாரம். அதுக்கு மாற்றமாக இருக்குங்கிறான் டாபிக். இப்போ அது ஒன்று இருக்குது. அது அந்த மாதிரி அறிவியலை தான் சொல்கிறார். அறிவியல் உலகில் இப்போ கற்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு இன்னும் அறிவியல் சம்மந்தமாக பேசுகிறார். நம்ம அதை வாசிக்கவே தேவையில்லை. அந்த ஒரு வரியிலே நான் அதெல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் சொல்லக்கூடிய புரிதல் வந்து தப்பாக புரிகிறார். கேள்வி கேட்டவர் வந்து அறிவியல் ஃபாரன் ஹீட் வேவு, வெப்ப அலை என்னென்னமோ போடுறாரு. அந்த 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 விஷயத்தை நான் சொல்லவே கிடையாது. நான் சொல்வது என்னன்னு கேட்டால், அதன் சொன்னபடி வெயில் இல்லை, அதான் வெயில் நடைமுறையில் இல்லை, மனிதனால் உணர முடியவில்லை, எந்த ஒரு மனிதன் உணர முடியவில்லை. அதுக்கு என்ன பதில்? அறிவியல்லாம் அப்படியே மலிவு. அதாவது அந்த ஹதீஸ் வந்து முரணாக இருந்தால் கூட அந்த நம்பணுமா, அப்படி நம்பி இஸ்லாத்தை நம்பாமல் ஆக்கணுமா. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் போய் சொன்னீங்கன்னா அறிவியல் 1000 சொல்லுவியப்பா, வெயில் இல்லைங்கிறீங்க, வெயில் தான்ப்பா இருக்குது, உங்களுக்கு அப்படி தெரியுதுப்பான்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வான்? நம்மளை வேறு மாதிரி பார்ப்பான். நம்மளை அறிவியலில் வேறு இடத்துல சோதிக்க வச்சு விட்ருவான். உங்களை சோதித்து பார்த்து என்ன செய்யணும், அறிவியல் அடிப்படையில் உங்களை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவான். அதனால் இதெல்லாம் ஒரு சரியான ஒரு முறையே கிடையாது. நான் சொன்ன விஷயம் அந்த ஹதீஸ், அதாவது நரகத்திலிருந்து மூச்சுக்காற்று விடுவதனால்தான் வெயிலே வருதுன்னு சொன்னாலும், கோடை காலம் வருதுன்னு சொன்னாலும் தப்பு. அல்லது அந்த மூச்சு விடுற காலத்தில் வந்து வெப்பம் அதிகரிக்கிறது என்று நீங்கள் கொடுத்த விளக்கம் சொன்னீங்கல்ல, அதை ஏற்றுக்கொண்டாலும் அது தப்பு. அதிகரிக்கவில்லை, எல்லா பக்கமும் வரவில்லை, ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் குளிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஹதீஸ் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கிறது. அது வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஹதீஸ் கிடையாது. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். இரும்பு கொதிச்சுக்கணுமோ சொல்கிறார், பழுக்க காய்ச்சி இரும்பு, அதெல்லாம் நம்ம சொல்லவே கிடையாது. நீங்கள் சொன்ன அந்த வாசகங்கள் அவளையும் நான் ரிஜெக்ட் அவளையும் பண்ணிடுறேன், நீங்களும் வாசிக்கிற வேண்டியதான். அது ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இருக்குதான்னு. ஒரு சம்மந்தம் இல்லை. அது அறிவியலை பற்றி என்னமோ இரும்புக்கு எத்தனை வைப்போம், அதுக்கு எத்தனை வைப்போம் அப்படின்னு என்னமோ சொல்லி எழுதியிருக்கிறார். அதை வந்து இந்த டாப்பிக்கு சம்மந்தம் இல்லாதனால அதை படிக்கவே முடியலை, அவ்வளோதான் இருக்குது. சரி, அடுத்து சூடான பொருளிலிருந்து எப்படி குளிரான அம்சம் வரும் என்ற கேள்வி நியாயமாகப்படவில்லை. அல்லாஹ் நாடினால் அதையும் நடத்தி காட்ட முடியும். இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றிய இறைவனுக்கு நரகத்திலிருந்து குளிர்காற்றை வீச செய்ய முடியாதா? தஜ்ஜால் கொண்டு வர இருக்கும் சொர்க்கம் நரகம் பார்ப்பதற்கு அப்படி தெரிந்தாலும் அதன் இயல்பதற்கு மாற்றமாகும். அல்லாஹ் மாற்றி அமைக்கும் போது அல்லாஹ் செய்யத்தானே செய்வான். அதாவது நரகத்திலிருந்து நெருப்பு தான் வரும், அல்லாஹ் நாடினால் குளிர் வராதா அப்படின்னு கேட்குறாரு. இப்ராஹிம் நபிக்கு வந்து அது குளிராக மாறுனுச்சுன்னா குளிராகவே நெசமாக மாறுனுச்சா, கற்பனையாக மாறுனுச்சா? நெசமாக தானே மாறுனுச்சு. அது மாதிரி இங்கே மாற காணாமல், அதான கேள்வி. இப்போ அல்லாஹ் நாடினால் நடக்குங்கிற விஷயம் வேறு, அதெல்லாம் அற்புதங்கள். அவன் நாடும்போது சிலருக்கு அருள் செய்வதற்காக அந்த அற்புதத்தை நிகழ்த்துவான். அற்புதம் நிகழ்த்தும் போது என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த குளிரை ஒரு உணர்வார். இப்ராஹிம் நபி நெருப்பை உணரவில்லை. இப்ராஹிம் நபிக்காகத்தான் நல்லா குளிரை செஞ்சான், அவருக்கு குளிர் இருக்கவில்லை, அந்த வெப்பம் இருக்கவில்லை, அது குளிராக மாறியதுங்கிறோம். நெசமாக மாறுனுச்சு, உண்மைக்கு மாறுனுச்சு. அவர் அது மாறினதுனால தான் துடிக்கலை, ஒன்றும் செய்யலை, அவர் சாவலை. அது ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி அல்லாஹ் செய்வான்னு நீங்கள் சொல்கிறீங்க. செய்வான்னு சொன்னால் மட்டும் பத்தாது. இப்போ நீங்கள் செஞ்சு இருக்கிறத பற்றி பேசுகிறீங்க.
இனிமேல் ஒரு காலத்தில் அப்படி செய்வான்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு காலத்தில் அப்படி செய்வான்னு வச்சுக்கலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசுகிறீங்க. அதாவது அல்லாஹ் நாடினால் அந்த நெருப்பில் இருந்து குளிர் வர முடியாதான்னு கேட்குறீங்கல்ல, முடியும். குளிர் வரும்னு சொன்னால் வரக்கானமே, அதான கேள்வி. வரலையே, அதான் பிரச்சனை. அதனால் ஒவ்வொன்றிலேருந்து என்ன வரும்னு எல்லாம் எழுதியிருக்கிறானோ அதுதான் வரும். இந்த அற்புதமான விஷயத்தை வச்சுக்கிட்டு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. அற்புதம் நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்த மாட்டான். உங்களுக்கு எனக்கெல்லாம் நிகழ்த்த மாட்டான், தேவையும் இல்லை. அவங்க தான் இறைத்துவம் நிரூபிக்கிறதுக்காக உள்ளது. அற்புதங்கிற வகையில் சில காரியங்கள் உங்களை செஞ்சதை வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு நெருப்பில் தூக்கி போட போகிறான் ஒருத்தன். போட்டுக்கப்பா, எனக்கு ஒன்று இப்ராஹிம் நபி மாதிரி என்ன ஒன்றும் சேர சொல்லுவீங்களா? அதில் நெருப்பில் வெந்து போயிருந்து பயப்படுவீங்களா? நீங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி நீங்கள் நடக்கணும்? அற்புதத்தின் நடிப்பில் வாழ முடியுமா? நீங்கள் அற்புதம் யாருக்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான்னா அவருக்கு உரிய ஒரு விஷயம் அது. அப்போ அந்த அற்புதங்கிறத காரணம் காட்டிக்கிட்டு அல்லாஹ் நினைத்தால் நெருப்பு குளிரவில்லையான்னா குளிர் நெசமாக குளிர்ந்துச்சு. அது இங்கே குளிர் மூச்சு விடுதுங்கிறீங்க. நெருப்புலேருந்து குளிர் மூச்சை வர வைக்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும். நெருப்புண்டாலே நெருப்பு தான், அது குளிர் வர முடியும்னு சொல்லி எதனால் இப்ராஹிம் நபிக்கு நம்புகிறோம் என்று சொன்னால் அப்படி அல்லாஹ் சொன்னதுனால நம்புகிறோம். சரியா? நீங்கள் இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதுனால நம்பணும்னு வர்றீங்க. சரி, அப்போ அந்த குளிர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. இந்த நடைமுறை தானே முக்கியமான விஷயம். குளிர் மூச்சு விட்டுருச்சுல. இது ஜனவரி மாதம் குளிர்காலம், உலகம் பூரா குளிர்காலமா? இல்லை, இவனுக்கு ஜனவரி, அவனுக்கே மார்ச்சில் குளிர்காலம் வருது. அப்போ அந்த மூச்சினால் வரல, நல்லா விளங்குறது. அப்போ நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தை நாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அற்புதங்களை சொல்லி என்ன செய்யக்கூடாது? அற்புதங்களை ஆதாரமாக காட்டவும் கூடாது. எப்போதுமே அற்புதங்கள் நம்ம நம்பிக்கை வலுப்படுத்துறதுக்கு வச்சுக்கணுமே தவிர அற்புதத்தை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி செய்ய முடியாது, ஏன் இப்படி செய்ய முடியாது. இப்போ இந்த கராமத்து கூட்டம்லாம் இருக்காங்கல்ல, அருவாளால் வெட்டினாலும் அவர் சாக மாட்டார், ஏன் சாகாமல் இருக்க முடியாதா? அவுளியா அப்படி செய்ய முடியாதா? அல்லா இந்த அவுளியாக்கள் கராமத்து விளங்குதுங்கிறானே, அவன்லாம் இதுதான் சொல்கிறான். எதை சொல்கிறான்? அல்லாஹ் நாடினால் அவரை அதை கொண்டு செய்ய முடியாதா? அல்லாஹ் நாடினால் அவர் பிள்ளையை தர முடியாதா? நீங்கள் அல்லாஹ் நாடினால்ங்கிற வச்சு பார்த்தா அதுவும் சொல்ல வேண்டி வருமா இல்லையா? ஒருத்தன்ட்ட செத்து போனான்ட்டு போய் பிள்ளையை தாண்டு கேட்குறான். ஏன்டா பிள்ளையை தாண்டு கேட்குற? அவர் செத்து போயிட்டார். செத்து போனால்கிட்ட அல்லாஹ் பேச வைக்க மாட்டானா? செத்து போன ஆள்கிட்ட அல்லாஹ் சக்தியை வெளிப்படுத்த மாட்டானா? செத்து போன ஆளுக்கு பிள்ளை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் வழங்க அல்லாஹ் நாடினால் நடக்காதாண்டா கேட்குறது? அல்லாஹ் நாடலைங்கிறது ஃபினிஷ் பண்ணிட்டான். அது செத்தவர் பேச மாட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெருப்புலேருந்து குளிர் அப்படி அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுறான். உலன்னா அதாவது இருளும் பகலும் சமமாக மாட்டாது. லா யஸ்தவி லுலுமாத்து ஒன்னூர், ஒளியும் இருள்களும் சமமாகாது. நிழலும் வெயிலும் சமமாகாது. குளிர்ச்சியும் வெப்பமும் சமமாகாது. பிரித்து எல்லாம் காட்டுறான். அது வேற இது வேறங்கிறான் அல்லாஹ். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நெருப்புன்னு சொல்லிக்கிறீங்க, குளிரவும் செய்யுதுன்னு சொல்கிறீங்க. அப்படி முரண்பாடு அல்லாஹ் நாடுனா நடக்குங்கிறதுக்கு அது ப்ரூஃப் இருக்கணும். ஆனால் இந்த வாதத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை விஷத்துக்கு நீங்கள் சொல்லலாம். விஷம் இருக்குது, விஷம் குடிச்சா செத்து தான் அவனுக்கு அவசியம் இருக்கா? அல்லாஹ் நாருன்னா சாவாமல் இருக்கலாம்னு குடிங்க, அது சாவத்தான் செய்வேன். அப்போ அது மட்டும் அங்கே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ராஹிம் நபி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் செஞ்ச அருள்னு விளங்குறது. உங்களை காப்பாற்றிக்கிற வசதி வருமா? என்ன செய்றீங்க? இந்தாப்பா இது விஷம், சயனட்டு குடி, செத்துருவேன். சாவமாக இருக்கலாம். இப்போ அல்லாஹ் நாடுனா இந்த விஷத்தை குடி சாவமாக இருக்கலாம்ல அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் என்ன செய்வீங்க? செத்துருவேண்டா, இல்லை சாவ மாட்டேன். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? இப்ராஹிம் நபியை காப்பாற்றின மாதிரி எனக்கு அல்லாட்டுன்னு வகி வந்தால் நான் குடிப்பேன், வகி வரலாம் நான் எப்படி குடிப்பேன்னு கேட்பீங்கல்ல. அதனால் இந்த வாதங்கள்லாம் இதெல்லாம் தப்பான வாதங்கள். இது என்ன அற்புதத்தை கொண்டு அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம முற்றுக்கு எடுத்துக்கூடாது. அடுத்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இன்னொரு கேள்வி. நரகம்ங்கிறது மறைவான விஷயம். மறைவானது என்றால் நம் பார்வை மட்டுமல்ல, அறிவை விட்டு மறைக்கப்பட்டது, நாம் அறிவிக்கும் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம வெளிப்படை உண்மை என்ற சிற்றறிவை கொண்டு மறைவான விஷயங்களை எப்படி உரசி பார்ப்பது? நம்ம நரகத்தை போய் உரசி பார்த்தோமா நினச்சிட்டு கேட்குறாரு. வெயில் நம்ம மறைவான விஷயம் இல்லை, அது சிற்றறிவை கொண்டு உரசி பார்க்குற வகையில் தான் வெப்பம் இருக்கிறது. நாங்கள் உரசி பார்க்குற நரகத்தை உரசி பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, பார்க்கணும்னு சொல்லவும் இல்லை. இவர் என்ன செய்கிறார்? நரகம் மறைவான விஷயம், அதை போய் சிற்றறிவை கொண்டு உரசி பார்க்கலாமாங்கிறார். அதை கொண்டு யார் உரசி பார்த்தா? எதை உரசி பார்க்குறோம்? எது மறைவானதை இல்லையோ அதை உரசி பார்க்குறோம். வெயில் மறைவானது இல்லை, நம்ம உடம்பு உணரக்கூடிய வெப்பம் மறைவானது கிடையாது, அதைத்தான் உரசுகிறோம். எது மறைவானதாக இல்லையோ அதை உரசுகிறோம். எது மறைவானதாக இருக்குது அதை உரசலை. பரக்கத்தை நீங்கள் அருள் நீங்கள் அது மறைவானது, அதை உரசலையே. நாங்கள் எதை உரசுகிறோம்?
மறைவானதாக இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இவர் நரகத்துக்கு போயிடுறார். நரகம் மறைவானது, அப்புறம் அல்லாஹ் மறைவானவன் சொல்லி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான். அல்லாஹ் மறைவானவனாக இருக்கிறதுனால அப்படி சொல்ல முடியுமா? மறைவானதுன்னா என்ன அர்த்தம்? அதை போய் உரசுறது கூடாதுன்னு தான் ஒரு அர்த்தம். நரகத்தை நான் ஆய்வு செஞ்சிட்ருக்கிறேன், நரகத்தை ஆய்வு செஞ்சு நரகத்தில் வந்து அப்படின்னு பேசவே இல்லை. நரகம்ங்கிற நெருப்பு அல்லாஹ் சொல்லிட்டான். நெருப்புன்னா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நெருப்புன்னு நம்ம புரிஞ்சிக்கிற பாஷையில் தான் சொல்கிறான். ஆனால் நெருப்பு உங்கள் நெருப்பு மாதிரி இல்லைன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு அதான் உண்மை. அல்லாஹ் சொன்ன உண்மையின் அடிப்படையில் மறைவான விஷயமாக இருந்தாலும் நெருப்பு சுடும்னு விளங்குறதுக்கு வந்து மறைவானது வாதத்தை வச்சு நீங்கள் மறுக்க முடியுமா? நாருன்னா நெருப்பு, நெருப்பில் போட்டு எரிப்பேங்கிறான். அது அல்லாஹ் அப்படி சொல்கிறான், எரிக்காமே இருக்கும். இது என்ன இது வாதம்? இதெல்லாம் ஒரு அறியாமையான வாதமாக இருக்குது. அதனால் நரகத்துக்கு எந்த விதியிலும் கட்டுப்பட்டதில்லை அப்படின்லாம் சொல்கிறோம். நரகத்தை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. நாங்கள் பேசுவது இந்த பூமியில் வருகிற வெப்பத்தை பற்றி தான் பேசுகிறோம். இந்த வெப்பத்துக்கு சொல்கிற காரணத்தை பேசுகிறோம். அப்படி இல்லை. நடைமுறை உண்மையில் எங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய, எங்களுடைய உடம்பினால் தோலினால் உணரக்கூடிய ஒரு விஷயத்தில் அது பொய்யாகிறது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது மாதிரி எரிபொருள் என்னமோ தெரிஞ்செல்லாம் எழுதியிருக்கிறார். சரி, அதனால் நரகம்தான் நம்மால் அறிய முடியாது தவிர கோடை வெப்பம்லாம் பூமியில் உள்ளது. மனிதன் அறிகிற விஷயம். இன்னும் சொல்ல போனால் அறிகிறதை பற்றி தான் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. நீங்கள் உணர்கிறீர்களே அந்த வெப்பம், நீங்கள் உணர்கிறீர்களே கடும் குளிர்ங்கிறாங்க. அப்போ உணரக்கூடிய விஷயத்தை பற்றி தான் ஹதீஸும் பேசுகிறது, நரகத்தை பற்றி பேசலை. இந்த உணர்கிற வெப்பத்துக்கு தான் காரணம் சொல்லப்படுது. அதனால் வந்து இது ஒரு பொருத்தமானது கிடையாது. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னா, நரகம்ங்கிறது இப்போ உள்ள நரகம் இல்லை, வேறு ஒரு நரகம், 2 நரகம் இருக்குதுல்ல. இப்போ ஒரு நரகம் இருக்குது, இது அழிக்கப்பட்டு வேற ஒரு நரகமாக தான் மாற்றப்படும்னு சொல்கிறாரு. இருக்கட்டுமே, இப்போ மூச்சு காற்று வர்றது எங்கேருந்து வருது? இப்போ இருக்கிற நரகத்திலேருந்து வருது. அதான் கேள்வி. அது 2 நரகமாக இருந்தாலும் சரி, 3 நரகமாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டு இருக்குதாங்கிறது தான் கேள்வி. விளங்குதா? இல்லாத நரகத்திலேருந்து நெருப்பு வெயில் வரப்போகிறதில்ல, வெப்பம் வரப்போகிறதில்ல, இருக்கிறது தான் வரப்போகுது. இது அழிஞ்சு போயிருங்கிற விஷயம் வேறு, அழிஞ்சு வேறு ஒரு நரகமாக இல்லை உண்டாக்குவான்ங்கிற விஷயம் வேறு. அப்போ வெப்ப காற்று எதுலேருந்து வருகிறது? இப்போ எந்த நரகம் இருக்கிறது அந்த நரகத்திலேருந்து வருவதாகத்தான் அதிகம் சொல்லுகிறது. அப்போ 2 நரகம் இருக்குதுன்னு சொல்கிற காரணத்தினால இந்த ஹதீஸை நீங்கள் என்ன செய்ய முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அதுவும் ஒரு பொருத்தமற்ற விஷயமாக தான் இருக்குது. அது ஒரு அடுத்து. ஆக வந்து அந்த ஹதீஸ் வந்து நீ என்ன விஷயம் இருந்தாலும் அவர் என்ன மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாஹ் நாடுனா இது நடக்கத்தானே செய்யுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தப்பாக வழங்கியிருக்கிறாங்க நிறைய பேர். அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்குங்கிறத வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, அப்படி வாதம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்குங்கிறது ஒரு பொதுவான நம்பிக்கை. நம்ம சொல்லாட்டாலும் அது அதனுடைய மூமியினுடைய நம்பிக்கை அதுவாக தான் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் நெருப்பு குளிருமாண்டா குளிரும், அல்லாஹ் நாடினால் வந்து குளிர் வந்து சுடுமான்னா சுடும், ஐஸு கூட சுடும். அது மேட்டரே கிடையாது. இப்போ என்ன மேட்ருன்னு கேட்டால், என் கண் முன்னாடி இருக்கிற ஒரு ஐஸ் கட்டி, இது கையில் வைக்கிறேன், ஜில்லுன்னு இருக்கிறது. நீங்கள் சொரிய சுடுதுங்கிறீங்க. இல்லைங்க ஜில்லுன்னு தான் இருக்குது. இல்லை அல்லாஹ் நாடுனா சுடும். அது பேசக்கூடாது. இப்போ இருக்கிறத பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறதை பற்றி இப்போ பேசுகிறேன். உணர்ந்து கொண்டு இருக்கிறத பேசும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் நாடுனா நடக்கும்னு சொன்னால் அப்போ எல்லா நாடும் நடக்கும்னு எல்லாத்தையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். எதெல்லாம் நீங்கள் வந்து தவறுன்னு விளங்கி வச்சுக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி வரும். ஏன்னா அல்லாஹ் நாடுனா மாற்றி நடக்கலாம்ல. அதனால் அல்லாஹ் நாடு நாள் என்கிற அந்த தவக்கலை வந்து தவறான இடத்தில் பயன்படுத்துகிறோம். தவக்கல் மார்க்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான நம்பிக்கை. அதை வந்து என்ன செய்கிறது, இந்த தப்லீக் தவக்கல் மாதிரி வியாபாரம் பண்ணுறதில்ல, தொழில் பண்ணுறதுல எல்லாம் பார்த்துக்குருவான். எல்லாம் பார்த்துக்குருவாங்கிறது உண்மை, நீ உழைக்கணுங்கிறது இன்னொரு உண்மை. 2 உண்மையும் இருக்கிறது. அதே மாதிரி தான் அல்லாஹ் நாடுனா நடக்குங்கிறது அது தனி உண்மை, இப்போ நடக்கலைங்கிறது தனி உண்மை. அந்தந்த உண்மைகள் என்ன செய்யணும், அந்தந்த இடத்துல வச்சு பேசணும். அதனால் அந்த தவக்கல் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து அதை இது பண்ணக்கூடாது. துருவ பிரதேசத்தில் உள்ளவங்களுக்கு பொருந்தாதுங்கிறார். இது அது இன்னொரு வாதம் என்ன செய்கிறான்னு கேட்டால், பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதியை தான் குறிக்குமா. வெளிப்படையான உண்மைக்கு உடன்பட்டதாக தான் இருக்குது. பூமத்திய ரேகைக்கு மத்தியிலன்னு வச்சுக்கிறணுமா. அப்போ ரசூலில் அப்படி சொன்னாங்களா? பூமத்திய ரேகைக்கு மத்தியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னாங்களா? பூமிக்கு வரக்கூடிய வெப்பத்தை சொன்னாங்களா? தொழுகை நேரத்தை கூட அவங்களுக்கு வேறு நேரம் தானே கணிக்க சொல்லியிருக்குதேங்கிறாரு. அதுதான் நான் கேட்குறேன். கணிக்க சொல்லியிருப்பதை என்ன காட்டுதுன்னு கேட்டால், உலகம் முழுவதும் யூனிஃபார்மாக பருவகாலம் இல்லைன்னு காட்டுது. அந்த ஹதீஸ் உலகம் பூரா யூனிஃபார்மான பருவகாலம் என்று காட்டுகிறது. நீங்கள் சொல்கிற அது நீங்களே மாற்றமாக பேசுகிறீங்க. அதனால் அந்த ஹதீஸை எந்த ஒரு காரணத்தை தெரிந்து கொண்டும் அது வந்து என்ன செய்ய முடியாது, எதையாவது சொல்ல நியாயப்படுத்துகிற மாதிரி தெரிகிறது. அதனால் இது வந்து இந்த ஹதீஸை பற்றி நம்ம சொன்னது வந்து முற்றிலும் சரியான கருத்து தான். அது வஹி கிடையவே கிடையாது, வஹிக்கு தகுந்த மாதிரி இல்லை. நரகம் மூச்சு விடுற காரணத்தினால தான் இங்கே வெயில் வருது. அது போக வெயில் வர்றதுக்கு வெப்பம் வர்றதுக்கு காரணம் என்னங்கிறது நம்மளே உணர்றோம்.
என்ன உணர்றோம்? ஒரு 10 நாளைக்கு வந்து சூரியனை மேகம் மறைச்சிருச்சுன்னு வைங்க, வெயில் வரமாட்டேங்குது. நம்மளே உணர்றோம் இந்த சூரியன் தான் எல்லாத்துக்கும் காரணம், வெயில் வர்றதுக்கு அதான் காரணம், நம்மளே விளங்குறோம். உண்மையில் எல்லாம் விளங்க வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு உண்மை இருக்கும் பொழுது அங்கேருந்து வெப்பக்காற்று வந்து தான் அது வருதுன்னு சொல்லுவது வந்து அது வந்து ஏற்கத்தக்க நம்பிக்கை அடிப்படையில் நம்பினாலும் அது மாதிரி ரிசல்ட் இருந்தால் நம்பலாம். ரிசல்ட் அப்படி இல்லை. அப்போ ரிசல்ட் இல்லாத ஒன்றை சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.